தான் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உற்றார் உறவினர்களோடு அண்ணன் தம்பியோடு சகஜமாக வாழ முடியாமல் தன்னுடைய தாய் தந்தைக்காக குடும்ப பாரத்தை ஏற்று கடல் தாண்டி சென்று தன்னுடைய வாலிபத்தை தொலைத்தாலும் தன்னுடைய தாயின் தந்தையின் குடும்ப பாரத்தை குறைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு உழைக்கக்கூடிய கும்பத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கை ஜோதிடர் சார்பாக என் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தன் வாழ்வில் சுகந்துக்கங்களை இழந்தாது தன்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற லட்சிய நோக்கம் கொண்டவர்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். இப்படி உயர்வான லட்சியம் கொண்ட கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பது என்பது ரொம்ப அரிதாக இருக்கும். அநேகமாக கும்பத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்களுக்கு 80% இருதார அமைப்பு ஏற்படும். கும்பத்தில் பிறந்த ஆணையும் சரி பெண்ணையும் சரி மற்ற உறவினர்களெல்லாம் புரிந்து கொள்வார்கள். ஆனால் வரக்கூடிய துணைவர் மட்டும் இவர்களை புரிந்து கொள்வது மிக மிக அரிதான விஷயமாக இருக்கும். ஏனென்றால் இவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் பொது சேவை, தன்னுடைய தாய் தந்தையின் குடும்பத்திற்காகவும் இவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனாலேயே இவர்களுடைய லௌகீக வாழ்க்கை சுகமற்று போய்விடும். தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்களுக்கு புதுமையை விட பழமையை தான் பிடிக்கும். முன்னோர்கள் சொல்லை மதிக்கக்கூடியவர்கள், தன்னுடைய கலாச்சாரத்தை மதிக்கக்கூடியவர்கள். கும்பத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்கள் பிறக்கும் முன் தந்தை ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்திருப்பார். ஆனால் இவர்கள் வளர வளர தந்தையின் நிலை சரிவாகிக் கொண்டே இருக்கும். இவர்கள் சம்பாதித்த பணம் பெரும்பகுதி தாயின் உடல் நலத்திற்கும் தந்தையின் உடல் நலத்திற்குமே சென்றுவிடும். ஒரு சிலருக்கு தங்கைக்காகவே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இவர்களுடைய மூத்த அண்ணனுடைய வாழ்க்கையும் டம்மியாகி கொண்டே வரும். ஆனால் இளைய சகோதரர்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். இளைய சகோதரர்களுக்கும் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிடும். இது உண்மையா இல்லையா என்று நீங்க கமெண்ட்ல சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் பொது சேவை மன மகிழ்ச்சியுடன் செய்வார்கள். ஏழை எளியவர்களுக்கு வயதானவர்களுக்கெல்லாம் தானம் தர்மம் செய்யக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டி அறியும் ஆற்றல் கொண்டவர்கள். வாழ்வின் எண்ணற்ற விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள். சிறு வயது முதல் ஏகப்பட்ட அனுபவங்களை இவர்கள் சேகரித்து வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் இவர்கள் வசதியான வீட்டில் பிறந்திருந்தாலும் இவர்கள் வளர வளர தகப்பனுடைய நிலையும் சரிந்து வரும். மூத்த சகோதரர்கள் நிலையும் சரிந்து வரும். அது இவர்கள் காரணமல்ல, அது இயற்கை தான் காரணம். இது இயற்கையின் கோணங்களில் ஒரு நியதியாகும். இதை இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறது. கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களும் தன்னுடைய தந்தையும் உடல் அளவில் அல்லது பொருளாதார அளவில் சரிந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் தன்னுடைய இளைய சகோதரர் மட்டும் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். இவருடைய தாயும் தங்கைக்கும் பொது சேவைக்குமே இவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். அதனாலேயே நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் முதல் தார அமைப்பு சரியாக நீடிப்பதில்லை. ஒரு சிலருக்கு 2 தாரம் 3 தாரம் நிலைகள் ஏற்படும். மன வாழ்க்கை சிறக்காதனாலே இவர்கள் மனசு சந்தோஷம் இல்லாமல் முகத்தில் வாட்டமாகவே இருக்கும். ஏதாவது தொலைநோக்கு லட்சியத்தோடு கற்பனை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள் என்று சொல்லியிருக்கார்கள். அதே போல இவர்கள் வாழ்வில் ஏதோ ஒரு கனவை காண்டு கொண்டே இருப்பார்கள். அந்த கனவுக்காக பாடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அந்த கனவுகள் எதுவாக இருக்கும் என்றால் தொலைநோக்கத்தோடு லட்சியத்தோடு இருக்குமே தவிர வேஸ்டான கற்பனையோ வேஸ்டான கனவோ இருக்காது. கிட்டத்தட்ட கும்பராசிக்காரர்கள் விருச்சிக ராசி போன்றவர்கள். எங்கும் எதிலும் சுறுசுறுப்பு நிறைந்தவர்கள். ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்க நினைப்பவர்கள். சும்மா இருக்க மனம் இடம் தராது. கும்பத்தில் பிறந்தவர்கள் வயதானாலும் கூட தன்னுடைய உடலால் முடியவில்லை என்றாலும் உடலில் அசதி ஏற்பட்டாலும் இவர்களின் மூளை அசதி ஏற்படாது. இவர்கள் மூளை ஏதோ ஒன்று சிந்தித்து கொண்டு தன்னுடைய வருவாயை எப்படியும் ஈட்டிக்கொண்டே இருப்பார்கள் தன் மூல சக்தியால். சிறு வயதில் உடல் சக்தியால் வருமானத்தை ஈட்டுவார்கள். குறிப்பிட்ட 50 வயதிற்கு மேல் தன் மூல சக்தியால் வருமானத்தை ஈட்டுவார்கள். கும்பத்தில் பிறந்த 50% பேர் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய 50 வயதுக்கு மேலாவது ஒரு சொந்த வீடு கட்டி அதை வாடகைக்கு விட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய தகுதி பெற்றவர்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். கும்பத்தில் பிறந்தவர்கள் 50% பேர் சிறு வயதில் மதுவுக்கும் மாதுக்கும் அடிமையாகி விடுவார்கள். ஆனால் இதிலிருந்து வெளிவந்து ஆன்மீகத்துக்கு சென்று விடுவார்கள். தன்னை போல் வாழ்ந்தவனும் இல்லை, தன்னை போல் கெட்டவனும் இல்லை என்ற சொல்லுக்கு தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவுதான் அறியாமல் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை திருத்தி கொண்டு தன் வயதான காலத்தில் புண்ணியத்தை தேடக்கூடியவர்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு ஜென்மத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சனி கிட்டத்தட்ட 4.5 வருடமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 4.5 வருடமாக கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சங்கடத்தையும் மனச்சோர்வையும் கொடுத்தாலும்
வருமானத்தை குறைபாடு இல்லாமல் ஏதோ ஒரு வழியில் ஒரு வருமானத்தை கொடுத்திருந்திருப்பார். நண்பர்கள் பிரிந்திருப்பார்கள். வியாபாரஸ்தலம் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் குறைவாக இருந்திருப்பார்கள். கடன் சுமை கொஞ்சம் அதிகரித்திருக்கும். ஆனாலும் சமாளிக்கக்கூடிய சக்தியை சனி பகவான் கொடுத்திருப்பார். ஜென்மராசியில் இருக்கும் சனி பகவான் 19/6/2024 இருந்து வக்ர சனியாக போகிறார். வக்ர சனி ஆவது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். வக்ர சனி என்றால் முதலில் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நவகிரக கோள்களில் ஒவ்வொரு கிரகங்களும் சூரியனை மையமாக கொண்டு ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்றை ஒன்று பின்தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் டிகிரி வாய்ஸில் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு மணித்துளிக்கும் ஒரு கணக்கீடு அளவீடு இருக்கிறது. அந்த அளவீடு விகிதாச்சாரப்படி எந்த கிரகங்கள் முன்னோக்கி அதிகமாக சென்று விடுகிறதோ மற்ற கிரகங்கள் தன்னை தொடர்ந்து வர தான் அதிக ஸ்பீடு போனதில் உணர்ந்து சக கோள்கள் வரும் வரை தான் முன்னோக்கி செல்வதை நிறுத்தி கொண்டு ஒரே இடத்தில் சுழன்று கொண்டு இருக்கும். அதுதான் வக்ர நிலை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வக்ர நிலை என்றால் கெட்ட விஷயம் அல்ல, நல்ல விஷயம். ஒருவர் ஓடிக்கொண்டே ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருப்பதற்கும் ஒரு இடத்தில் நின்று கண் கொண்டு இடத்தை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதேபோல் வக்ர நிலை பெற்ற கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தை மிக சிறப்பாக வைத்துக் கொள்வார்கள். கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சங்கடம் ஏற்பட்டவர்களுக்கும் சரி, நண்பர்களை பிரிந்தவர்களுக்கும் சரி, குடும்ப உறவினர்களை பிரிந்தவர்களுக்கும் சரி. ஆக வக்ர சனி உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் திருமணம் நடக்காமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்பு ஏற்படும். யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்ததோ அவர்களுக்கெல்லாம் இருமடங்காக லாபங்கள் வர ஆரம்பிக்கும். யாருக்கெல்லாம் எந்த விஷயத்தில் எப்படி தடைகள் ஏற்பட்டதோ அத்தனை தடைகளும் நீங்கி இன்னும் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போனால் எதிரிகளை வெல்லக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துவிட்டது. நெஞ்சை நிமிர்த்தி நடக்கக்கூடிய காலம். கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதில் தன்னுடைய சூழ்நிலைக்காக ஒரு சில இடத்தில் அடிமைப்பட்டு கொண்டிருந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் விடுதலையாகக்கூடிய காலம். தன்னுடைய குடும்பத்திற்காக தான் அடிமைப்பட்டாவது, தன்னுடைய இளமை காலத்தை தொலைத்தாவது, தான் எப்படி கஷ்டப்பட்டாலும் அதை வெளியே சொல்லிக்கொள்ளாமல் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலம். நீங்கள் எந்த வகையில் அடிமைப்பட்டு இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய அடிமைத்தனம் நீங்கி நீங்கள் வாழ்வில் சந்தோஷமாக வளம் வரக்கூடிய காலம். தன் வாழ்நாள் முழுதும் ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று லட்சியத்தோடு வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த வக்ரம சனியால் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மனசுக்கு முதலில் நிம்மதி கிடைக்க வேண்டும். அந்த நிம்மதி இறைவன் அருளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என இறைவனிடம் நான் துவா செய்து, இன்று முதல் நீங்க பட்ட துன்பத்துக்கெல்லாம் எப்பொழுது இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுகிறதோ அன்று முதல் கெட்டது விலகி தொட்டது தொலங்கி வாழ்வில் எண்ணற்ற மகிழ்ச்சியை நீங்கள் அடைவீர்கள் என மன உறுதியோடு சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.